முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமத்துல ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலை சுத்தி ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தை கடந்த 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருந்தது தர்மையா அப்படிங்கிற ஒரு தோட்டக்காரரு. இப்ப அவருக்கு வயசானதுனால அவருக்கு அப்புறமா அந்த தோட்டத்தை நல்லபடியா பாத்துக்க ஒரு பையனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாரு. அதனால ஊர்ஜனங்களை அன்னைக்கு அவரு ஊர் பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாரு. அங்க ஊர் தலைவரும் கூட இருந்தாரு. கிராம ஜனங்களா, எனக்கு வயசாகிடுச்சு. என்னால இப்பெல்லாம் இந்த கோவில் தோட்டத்தை பார்த்துக்க முடியல. எனக்கு அடுத்து இந்த கோவில் தோட்டத்தை யார் பார்த்துக்கிறதுன்னு நாம தேர்ந்தெடுக்கணும். தர்மையா, இது ரொம்ப பெரிய கௌரவம். ஊர் மக்கள் எல்லாருமே இந்த வேலை தனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி தேர்ந்தெடுப்ப? ஒரு பரீட்சைய வைப்பேன் தலைவரே. தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு செடிகளை வளர்க்குற கலை தெரிஞ்சா மட்டும் போதாது. அதுக்கு கடவுள் முன்னாடி நேர்மையா இருக்கணும். அந்த நேர்மைய நான் சோதிப்பேன். ஆர்வம் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. 3 பேரு முன்னாடி வந்தாங்க. ராமு அப்படிங்கிற 7 விவசாயி, சோமையா அப்படிங்கிற வியாபாரி, வீரையாங்கிற இன்னொருத்தன். தர்மையா ஒரு மண்பானையில இருக்கிற சில விதைகளை காட்டினாரு. உங்க 3 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் விதைகளை கொடுக்கறேன். அத ஒரு பானையில போடுங்க. 3 மாசம் நீங்க வளர்க்கணும். 3 மாசத்துக்கு அப்புறம் யாரோட பானையில அழகான செடிகள் வளருதோ அவங்க கிட்ட இந்த தோட்டத்தோட பொறுப்பை ஒப்படைப்பேன். இவ்வளவுதானா? எனக்கு செடிங்களை வளர்க்க தெரியும். இந்த வேலை எனக்கு தான். ஐயா, எங்க வீட்டுல நிறைய உரங்கள் இருக்கு. நான் இந்த செடியை ரொம்ப நல்லா வளர்ப்பேங்க ஐயா. தர்மையா ஐயா, நான் ஏழை தான். ஆனா கடவுளோட இந்த தோட்டத்தை பராமரிக்கிறத என் பாக்கியமான்னு நினைக்கிறேன். நான் என் முயற்சியை செய்வேன். தர்மையா 3 பேருக்கு விதைகளை கொடுத்தாரு. அவங்க அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ராமு ஒரு நல்ல பானையை எடுத்து அதுல கொஞ்சம் மண்ணையும் நிரப்பி அந்த விதைகளை தூவி விட்டான். இந்த விதைகள் எல்லாம் கடவுளுக்கானது. இதை என் உயிரை போல நான் பாதுகாக்கணும். இதுக்கு தினமும் தண்ணியை ஊத்தி நல்லபடியா செடியை வளர்க்கணும். ராமு ஒரு வாரம் 10 நாள் அந்த பானையில தண்ணி ஊத்துனான். ஆனா 10 நாள் ஆனாலும் கூட ஒண்ணு கூட முளைச்சு வரல. அத பார்த்து ராமு கவலைப்பட்டான். அவன் பொண்டாட்டி சீதா வந்து அத பார்த்தா. என்னங்க இது, இவ்வளவு நாளானாலும் முளைச்சு வரவே இல்லையே. இல்ல சீதா, தினமும் தண்ணி ஊத்துறேன். வெயில் படாமலும் குளிர் தாக்காமலும் பாதுகாக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு விதை கூட முளைக்கவே இல்ல. அதான் எனக்கு புரியல. ஒருவேளை இந்த மண்ணு சரியில்லையோ, இல்ல அந்த விதை கெட்டு போயிருக்குமோ? நான் 7 தலைமுறையா விவசாயம் செய்யறேன் சீதா. எனக்கு மண்ணை பத்தியும் தெரியும், விதைய பத்தியும் தெரியும். நல்ல மண்ணு, நல்ல தண்ணி, நல்ல வெளிச்சம் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனாலும் இந்த விதைங்க ஏன் முளைக்க மாட்டேங்குதுன்னு தான் ஒன்னும் புரியல. இப்படி ஒரு மாசமும் ஆச்சு. ஆனா இன்னும் முளைச்சு வரவே இல்ல. ராமு பானைய பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் சந்தைக்கு போனப்போ அவன் சோமையா வீரையாவை அங்க பார்த்தான். ராமையா, உன்னோட பானையில செடி எப்படி இருக்கு? என் பானையில செடி பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கு. தோட்டக்கார வேலை எனக்கு தான். என்னோட செடி கூட ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நம்மள ஒருத்தருக்கு தான் அந்த கௌரவம் கிடைக்கும். ராமையா, நீ எதுவுமே சொல்லல. என்ன எதுவும் வரலையா? ஏழைக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்காது ராமையா. அவன் ராமுவோட மனசு கஷ்டப்பட்டதுனால கவலையோட வீட்டுக்கு வந்தான். சோமையாவோட பானையிலையும் வீரையாவோட பானையிலையும் நல்லா செடி வளர்ந்துருக்கான். என் பானையில தான் இன்னும் முளைக்கவே இல்லை. எனக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏங்க, நாம ஒண்ணு பண்ணலாமா? சந்தையில நிறைய பூச்செடி விதைங்க கிடைக்கும்ல, அத கொண்டு வந்து இந்த பானையில போட்டா 2 மாசத்துல நல்ல செடி முளைக்கும்ல. அத கொண்டு போய் தர்மையா கிட்ட காட்டலாம். விதைகளை மாத்தணுமா? ஆமா, எல்லாரும் நல்ல விதைய போட்டு செடி கொண்டு வருவாங்க. நீங்க வெறும் பானையை எடுத்துட்டு போனா எல்லாரும் சிரிப்பாங்க. அப்புறம் உங்க மரியாதை தான் போகும். புது விதைய போட்டு வச்சா யாருக்கும் தெரியாது. ராமு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறமா பொறுமையா தலையை தூக்குனான். வேண்டாம் சீதா. தர்மையா ஐயா எனக்கு என்ன விதைகளை கொடுத்தாரோ அதைத்தான் நான் நட்டு இருக்கேன். ஒருவேளை அது முளைக்கலன்னா அது என் கையில இல்ல. ஆனா நான் வேற விதைகளை நட்டேனா இது தர்மையா ஐயா கொடுத்த விதை தான்னு பொய் சொல்லணும். அது என் கையில இருக்குமே. அந்த பொய்ய நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னங்க, எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நேர்மையா இருந்து என்ன புண்ணியம்? நீங்க காலி பானையை எடுத்துட்டு போனா ஊர்ல எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு செடியை கூட இவனால வளர்க்க முடியலன்னு நினைப்பாங்க. சிரிக்கட்டும் சீதா. ஒரு நாள் சிரிப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க.
ஆனா நான் அந்த பொய்ய சொன்னனா நான் பொய்ய சொன்ன குற்ற உணர்ச்சி என் வாழ்நாள் முழுக்க இருக்கும். கோவில் தோட்டத்துல நிக்கும்போது அது எனக்கு தினம் தினம் ஞாபகம் வருமே. ஆனா இந்த கௌரவம், இந்த வேலை, இதெல்லாம் போச்சுன்னா? சீதா, இது கடவுளோட தோட்டத்துக்கான பரீட்சை. ஒரு பொய்ய சொல்லி அந்த தோட்டத்து வேலை கிடைச்சா அப்புறம் அந்த தோட்டம் எப்படி செழிச்சு வளரும்? என்னோட பானையில விதைகள் முளைக்கலன்னா பரவாயில்ல, ஆனா என்னுடைய இதயத்துல பொய் இருக்கக்கூடாது. பொய் சொல்லி சந்தோஷமா இருக்கிற மனசை விட நேர்மையோட காலியா இருக்கிற மனசே போதும் சீதா. நீங்க சொல்றது உண்மைதான் எனக்கு தோணுது. ஆனா என் பயம் என்னன்னா, நாம ஏழைங்க, கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு கூட கை நழுவி போயிடுமோ? வாய்ப்பு நழுவி போனா பரவாயில்ல சீதா, ஆனா என்னோட நேர்மை போகக்கூடாது. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து அது மட்டும்தானே. சீதா எதுவும் பேசல. ஆனா ராமு சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு மட்டும் அவளுக்கு தோணுச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. முடிவு அறிவிக்க வேண்டிய நாளும் வந்துச்சு. பூஜனங்க கோவில ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. தர்மையா, இன்னைக்கு தான் தீர்ப்ப சொல்லணும். 3 பேரையும் கூப்பிடுங்க. சரிங்க ஐயா. சோமையா, வீரையா, ராமையா, 3 பேரும் உங்க பானைய கொண்டு வாங்க. சோமையாவும் வீரையாவும் அவங்க பானைகளை கொண்டு வந்தாங்க. அதுல செடி பச்சை பசேல்னு வளர்ந்து இருந்துச்சு. ஆனா ராமு மட்டும் கொண்டு வந்த பானை காலியாதான் இருந்துச்சு. தர்மையா ஐயா, என்னோட பானைய பாருங்க. செடி எவ்வளவு பச்சையா நல்லா வளர்ந்துருக்கு. என்னோட செடிங்களை பாருங்க தர்மையா ஐயா, பூக்கள் கூட பூத்து இருக்கு. தர்மையா அந்த செடிங்களை பார்த்தாரு. அதுக்கப்புறமா அவரு ராமுவை பார்த்தாரு. ராமு கையில இருக்கிற பானையில எந்த செடியும் இல்ல. ராமையா, உன்னோட பானை காலியா இருக்கு. என்ன ஆச்சு? தர்மையா ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க கொடுத்த விதைகளை நான் பானையில தான் போட்டேன். அதுக்கு தினமும் தவறாம தண்ணிய ஊத்தனேன். அதை என் உயிரை போல பாதுகாத்தேன். ஆனா என்னன்னு தெரியலங்க ஐயா, அதுல இருந்து ஒரு விதை கூட முளைக்கல. நான் என்னுடைய தோல்விய இங்க ஒத்துக்கிறேங்க ஐயா. பூஜனுங்க ராமுவ ஐயோ பாவங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனா சோமையா வீரையாவோட முகத்துல சந்தோஷம். ராமையா, ஏழைக்கு கடவுளோட தோட்ட வேலை எப்படி கிடைக்கும்? ஒரு செடிய கூட வளர்க்க தெரியாத நீ தோட்டத்தை எப்படி பாதுகாப்ப? தர்மையா எல்லாரையும் பார்த்து அதுக்கப்புறமா கம்பீரமா பேசினாரு. ஊர் மக்களே, நான் ஒரு உண்மைய சொல்றேன். உங்களுக்கு இது ஆச்சரியத்தை கூட கொடுக்கலாம். நான் இந்த 3 பேருக்கும் கொடுத்த விதைகள் எல்லாமே வேக வைக்கப்பட்ட விதைகள் தான். அது கேட்டு ஊஜனுங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சோமையா வீரையா 2 பேருடைய முகமும் வாடி போச்சு. என்னது வேக வச்ச விதைகளா? அப்படின்னா அது முளைக்காதே. ஆமாங்க ஐயா, வேக வைக்கப்பட்ட விதை எப்பவுமே முளைக்காது. எவ்வளவுதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும், எவ்வளவு தண்ணி ஊத்தி அதை ஜாக்கிரதையா வளர்த்தாலும் அது முளைக்கவே முளைக்காது. இந்த பானைகள்ல செடி வளர வாய்ப்பு இல்ல. ஆனா என்னோட பானையில தான் செடி முளைச்சிருக்குங்களே. அதுதான் என் கேள்வி சோமையா. நான் கொடுத்த விதைகள் எல்லாம் முளைக்காது. அப்படி இருக்கும்போது உன்னோட பானையில எப்படி செடி வந்தது? நீ நான் கொடுத்த விதைகளை தூக்கி எறிஞ்சிட்டு வேறு விதைகளை நட்டு இருக்க. ஆமாவா இல்லையா? ஆமாங்க தர்மையா ஐயா, என்னோட விதைகள் முளைக்கல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்கன்னு பயந்துட்டேன். வீரையா, நீ என்ன செஞ்ச? நான் கூட அதையே தாங்க ஐயா செஞ்சேன். என்னோட விதைகள் எதுவுமே முளைக்கல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்கன்னு பயந்து சந்தையில போய் புதிய விதைகளை வாங்கி நட்டு வச்சேன். நல்லா பச்சையா செடியை வளர்த்துட்டு நீங்க கொடுத்த விதை தான் முளைச்சிருக்குன்னு சொல்ல நினைச்சேன். அப்படின்னா நீங்க என்னோட விதைகள் முளைக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் பொய் சொல்லியிருக்கீங்க. ஆனா ராமையா அந்த விதைகள் முளைக்காத போதும் உண்மைய மட்டும்தான் சொல்லியிருக்கான். தர்மையா, அப்படின்னா இந்த போட்டியில செடியோட பானைய கொண்டு வந்தவன் தோத்துட்டான். வெறும் பானையோட வந்தவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஆமாங்க ஐயா, இந்த உலகம் தலைகீழா கூட மாறலாம். ஆனா கடவுளோட கணக்கு தவறாது. அவரு பாக்குறது செடியோட உயரத்தை இல்ல, மனசோட ஆழத்தை. பூஜனுங்க ராமு பக்கம் திரும்பினாங்க. தர்மையா ராமு கையில இருக்கிற காலி பானைய அவன் பக்கத்துல வந்து அவர் கையில வாங்கிக்கிட்டாரு. ஊர் ஜனங்களே பாருங்க, இந்த காலி பானை அந்த முளைச்சிருக்கிற பானைகளை விட 1000 மடங்கு அழகானது. ஏன்னா இந்த பானைக்குள்ள நேர்மை நிறைஞ்சிருக்கு. ராமையா தன்னோட விதைகள் முளைக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் பொய்ய சொல்லல. வேற ஒரு விதைகளை கொண்டு வந்து போட்டு செடிய வளர்க்கல. வெறும் பானைய தலை குனிஞ்சி நேர்மையோட கொண்டு வந்தான். தர்மையா ஐயா, அப்படின்னா இந்த பரீட்சை செடிய வளர்க்கறது இல்லையா?
இல்ல ராமையா, இந்த சோதனை செடியை வளர்க்கறத பத்தினது இல்ல, இது மனச பத்தினது. அவிக்கப்பட்ட விதைகள்ல இருந்து செடிகள் முளைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே சமயத்துல யாரு செடியோட பானைகளை கொண்டு வராங்களோ அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியும். யாருடைய பானை காலியா இருக்கோ அவங்க தான் நேர்மையானவர்னு தெரியும். ராமுவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அப்ப கூட்டத்துல ராமுவோட பொண்டாட்டியான சீதாவும் நின்னுக்கிட்டு இருந்தா. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா விதைய மாத்துங்கன்னு நானும் இவர்கிட்ட சொன்னேன். நீங்க காலியா இருக்கிற பானையை கொண்டு போனா மரியாதை போயிடும், விதைய மாத்தி வேற செடியை வளர்த்து கொண்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா அவரு என் பேச்சு கேட்கல. பானை காலியா இருந்தாலும் ஏன் மனசு காலியா இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. சீதாமா, நீயும் சிறந்தவதான். உன்னோட தவற இத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒத்துக்கற. ராமையாவோட நேர்மை உனக்கும் வந்துடுச்சு. ஐயா, இவருடைய நேர்மையா அன்னைக்கு என்னால புரிஞ்சுக்க முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அவர்தான் உண்மையான பணக்காரன். ஊர் மக்களே, ஒரு ஏழையோட காலி பானை 2 பணக்காரங்களோட பச்சை செடிகளை விட சிறந்தது. ராமையாவால நம்ம ஊருக்கு பெருமை வந்து சேரும். ராமையா, இனிமே இந்த கோவிலோட தோட்டத்துக்கு காவல்காரன் நீதான். ஏன்னா இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாது, நேர்மை வேணும். திறமை இருக்கிறவன் தோட்டத்துல அழகான பூக்களை வளர்ப்பான். ஆனா நேர்மை இருக்கிறவனால தான் கடவுளுக்கு கொடுக்க போற அந்த பூக்கள்ல பக்திய நிரப்பி வைக்க முடியும். தர்மையா, எவ்வளவு நல்ல சோதனைய வச்சிருக்கீங்க. ஒரு செடியை வளர்க்க சொல்லிட்டு அவங்க மனச சோதிச்சிருக்கீங்க. சோதனையில நேர்மை தான் ஜெயிச்சிருக்கு. ஐயா, செடிய யார் வேணும்னாலும் வளர்க்கலாம். ஆனா தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சிருந்தோம் வந்து உண்மைய சொல்றதுக்கு ஒரு நேர்மை வேணும். ராமையாவுக்கு உண்மைய சொல்ற தைரியம் இருக்கு, அதான் அவன் ஜெயிச்சிருக்கான். பூஜனுங்க ராமுவ பாராட்டினாங்க. சோமையா வீரையா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. தர்மையா ஐயா, எங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டோம். காலி பானைய கொண்டு போனா மானம் போயிடும்னு பயந்தோம். ஆனா உண்மையிலேயே மானம் போனது பொய்யாலதான். ஆமாங்க ஐயா, ராமையா காலி பானைய கொண்டு வந்து தலை நிமிர்ந்து நிக்கிறான். ஆனா நாங்க செடிய வளர்த்தோம் தலை குனிஞ்சு நிக்கிறோம். நேர்மையோட பலனே இப்பதான் தெரியுது. சோமையா, வீரையா, செஞ்ச தவற ஒத்துக்கிறது நல்லதுதான். நீங்க 2 பேருமே ராமையாவுக்கு துணையா தோட்ட வேலையில கூடவே இருங்க. உங்ககிட்ட திறமை இருக்கு, அதோட நேர்மை கலந்தா நல்ல தோட்டக்காரனா மாறுவீங்க. தர்மையா ஐயா, இவங்க 2 பேருமே என்னை விட நல்லா செடிகளை வளர்க்க கூடியவங்க. இவங்களோட உதவி எனக்கு தேவைதான். நாங்க 3 பேரும் சேர்ந்து நல்லபடியா தோட்டத்தை பார்த்துப்போம். ராமையா, உன்னை ஜெயிக்க வச்ச மனசுதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. உன்னை தோற்கடிக்க நினைச்சவங்களையும் நீ கூட சேர்த்துக்க விரும்புற. நிஜமான தோட்டக்காரன் இப்படிதான் இருப்பான். பூச்செடிகளோட சேர்த்து முள் செடிகளையும் அவன் வளர்ப்பான். ஏன்னா அப்பதான் அதுக்கும் ஒரு பூவை பூக்கிற வாய்ப்பு கிடைக்கும். தர்மையா ஐயா, ஒரு விஷயம். நான் அன்னைக்கு பானை காலியா இருந்தப்போ நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, காலி பானை என் தோல்வி இல்ல, அது என் நேர்மைக்கான சாட்சி அப்படின்னு. ஆமா ராமையா, சில நேரம் வெறுமை கூட பெரிய நிறைவை கொடுக்கும். பொய்யால நிறைஞ்ச பானையை விட உண்மையால காலியா இருக்கிற பானையே கடவுளுக்கு பிடிக்கும். அன்னையிலிருந்து ராமுதான் அந்த கோவில் தோட்டத்துக்கு தோட்டக்காரனா இருந்தான். வீரையா சோமையா அவனுக்கு உதவியாளரா இருந்தாங்க. இப்ப அந்த கோவிலோட பூந்தோட்டம் இருந்ததை விட இன்னும் அழகா மாறுச்சு. இந்த கதையில ராமுவோட பானை காலியா இருந்தாலும் அவன் அவனுடைய நேர்மைய விட்டு கொடுக்கல. எல்லாரும் செடியோட பானையை கொண்டு வரும்போது அவன் காலி பானையை கொண்டு வந்தான். ஆனா அந்த காலி பானை தான் அவனுக்கு கௌரவத்தை கொடுத்துச்சு. ராமு பண்ணது சரிதானா? அவனுடைய இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த கதை மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்களை எங்களோட பகிருங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊரு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், ஓடிக்கிட்டு இருக்கிற அருவி தண்ணி, மனுஷங்களோட வீட்டுக்கு முன்னாடி மாடுங்க தங்குற கொட்டகை, மனுஷங்களோட மனசுக்குள்ள இருக்கிற சுத்தமான எண்ணம். அதுதான் அந்த கிராமத்தோட அழகை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சூரியன் மெதுவா உதயமாயிக்கிட்டு இருக்கும்போது ரங்கையாவோட வீட்டுல இருக்கிற மாட்டுக்கொட்டால இருக்கிற பசுமாடு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுது. அதை பார்த்து ரங்கையா வேகமா அங்க ஓடி வந்தான். சீதா, அடியே சீதா,
சீக்கிரமா இங்க வா. நம்ம மாடு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? ராத்திரியெல்லாம் சரியா தூங்கலன்னு தோணுது. அது பாவம் அம்மான்னு கத்தும்போது என் மனசெல்லாம் வலிக்குது. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் வந்து பாரு. சீதா உடனே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து, ஏங்க, என்னங்க ஆச்சு? நேத்து சாயந்தரம் வரைக்கும் லக்ஷ்மி நல்லா தானே இருந்தா, இப்போ திடீர்னு எதுக்காக கத்துறா? ஆ, என்னவா இருக்கும்? அதானே எனக்கும் புரிய மாட்டேங்குது. அங்க பாரு, அது கண்ணுக்குட்டிய பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. நேத்துல இருந்து பாலை வேற குடிக்கல. இப்ப கூட அந்த புல்லுலயே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. இரு, நான் ஒரு எட்டு பக்கத்துல போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து கவனமாங்க. அதோ ரங்கமத்தை இப்பதான் வெளியில வராங்க. அவங்களையும் நான் கூப்பிடுறேன். ரங்கமத்த, ரங்கமத்த, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஒரு சின்ன பிரச்சனை. உடனே ரங்கம்மா அங்கிருந்து பக்கத்துல வந்தாங்க. என்ன சீதா, காலையிலே பதட்டமா இருக்க? உங்க மாடு ஏன் ராத்திரில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு? என்னாச்சு ரங்கையா? கண்ணுக்குட்டியே படுத்துக்கிட்டே இருக்கு. ஐயோ சீதா, இந்த கண்ணுக்குட்டி நம்மள விட்டுட்டு போயிடுச்சு. உடம்புல எந்த அசைவும் இல்ல, மூச்சும் விட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ராத்திரியோட ராத்திரியா இந்த கண்ணுக்குட்டி எப்படி செத்து போச்சு? ஐயோ கடவுளே, என்னங்க சொல்றீங்க? அந்த கண்ணுக்குட்டி பிறந்த நாள்ல இருந்து லக்ஷ்மி அந்த கண்ணுக்குட்டியை விட்டு இருந்ததே இல்லையே. இப்போ நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? பாருங்க, அது தான் குழந்தையவே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, ஒரு தாய்க்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? அழாத சீதா, அழாத. நம்மளால மட்டும் என்ன பண்ண முடியும்? முதல்ல நீ லக்ஷ்மிய பாரு. அவ முகம் எப்படி வாடி போயிருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. இது அவளுக்கு நல்லதில்ல. அன்னைக்கு காலையில 8 மணி ஆச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏண்டா ரங்கையா, என்னாச்சு? கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ராமையா, நேத்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப விடிய காலையில எப்படி செத்து போச்சுன்னு எனக்கே தெரியல. அதோட அம்மாவோட நிலைமைய பாத்தியா? காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. அது கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. சீதா, அழாத. அந்த கண்ணுக்குட்டியும் உனக்கு குழந்தை மாதிரி தானே எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது? ஆனா தாய்மாடு பாரு எப்படி கவலையா இருக்கு. அப்படி அது கவலையா இருக்க கூடாது இல்லையா? உண்மைதான் லக்ஷ்மி. ஆனா என்ன பண்றது? தாய்ப்பசி இப்படி சாப்பிடாம கொல்லாம கண்ணுக்குட்டியே பத்தி நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தா நாங்க மட்டும் நிம்மதியா இருக்க முடியுமா? பாவாது இது வரைக்கும் கண்ணுக்குட்டியை விட்டு இருந்ததே இல்லையே. அப்பதான் ஒரு பாட்டி அங்க வந்து, என்னாச்சு சீதா, ஏன் கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருக்க? கண்ணுக்குட்டிக்கு என்னாச்சு? அட கடவுளே, செத்து போச்சா? நேத்து தானே என் வீட்டு வாசல்ல வந்து குதிச்சுக்கிட்டே போச்சு. அதுக்குள்ள அதுக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு ரங்கையா, கவலைப்படாத. மனுஷங்களா இருந்தாலும் மாடா இருந்தாலும் ஒரு நாள் போய் தானே சேரணும். ஆனா அதோட அம்மாவை பாரு. அந்த மாடும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தா நாளைக்கு அதுக்கும் உடம்பு முடியாம போயிடுமே. என்னவோ சத்யா, என்ன பண்றதுனே தெரியல. அது எங்க வீட்டுல ஒருத்தி மாதிரி. அது பால் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அது சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி, ஒன்று பண்ணலாம் ரங்கையா. நம்ம சோமையா தாத்தாவை வர சொல்லலாம். அவருக்கு தான் பசுமாட்டோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமே. இந்த மாட்டோட மனசுல என்ன இருக்கு, இதை எப்படி சரி பண்ணணும்னு அவரே சொல்லுவாரு. ரங்கையா போய் சோமைய தாத்தாவை கூட்டிக்கிட்டு வந்தான். சோமைய தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 81 வயசு. அவருக்கு மாடுங்களை பத்தி நல்லாவே தெரியும். என்னடா ரங்கையா, அந்த மாடு எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்கு? அதோட கத்துற சத்தத்துல இருக்கிற சோகம் எனக்கு நல்லா கேக்குதுடா. என்ன தாத்தா பண்றது? அதோட குழந்தை கண்ணுக்கு முன்னாடியே செத்து போயிருக்கு. கத்திக்கிட்டே இருக்கு. சாப்பிட மாட்டேங்குது, தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கு அதோட குழந்தை வேணும் போல. சோமைய தாத்தா பசுமாடு கிட்ட போய் அதோட கண்ணை உத்து பார்த்தாரு. அங்க பாரு ரங்கையா, அந்த மாட்டோட கண்ணுல இருந்து வர கண்ணீர் நிக்கவே மாட்டேங்குது. கண் எதிர்க்க குழந்தை இறந்தா எந்த தாயால தாங்க முடியும்? தான் புள்ள செத்து போச்சுன்னு அது ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அதோட மனசை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன தாத்தா, ஏதாவது மருந்து இருக்கா? பாவம் லக்ஷ்மி அழுது அழுது எதுவுமே சாப்பிடாமையே இருக்கா. ரொம்ப சோர்வா இருக்கா. அவ கொஞ்சமாவது கஞ்சிய குடிப்பட தாத்தா. இதுக்கான மருந்து நம்ம கிட்ட இல்லம்மா. இப்ப நமக்கு தேவை மருந்து இல்ல, மனசை மாத்துற எந்திரம்தான். லக்ஷ்மிக்கு அதோட குழந்தைய மறுபடியும் உயிரோட பாக்குற வரைக்கும் நிம்மதி வராது. அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு. புல்லால ஒரு கண்ணுக்குட்டி உருவத்தை செஞ்சு அதை லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சா
தான் குழந்தை உயிரோடு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை தடவிக்கிட்டே அவ வாழ்ந்துடுவா. வேண்டாம் தாத்தா, அப்படி பண்ண எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்படி செஞ்சா அந்த வாயில்லாத ஜீவனை ஏமாத்துற மாதிரி ஆயிடுமே. ஒரு நாள் உண்மை தெரியும் போது அது ரொம்ப கவலைப்படும். வேற எதனா வழி இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆமா தாத்தா, அது ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்லையா? இவரு சொல்றதுதான் சரி. வேற ஏதாச்சும் ஒரு நல்ல வழி இருந்தா சொல்லுங்க தாத்தா. அப்போ இன்னொரு வழி இருக்கு ரங்கையா. பக்கத்து ஊர்ல நேத்து தான் ஒரு தாய் மாடு இறந்து போச்சாமா. பாவம் அதோட கண்ணுக்குட்டி இப்ப அனாதையா தான் இருக்கு. அந்த கண்ணுக்குட்டியும் தாய் இல்லாம தான் அழுதுகிட்டு இருக்கு. பேசாம அந்த கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்து நம்ம லக்ஷ்மிக்கு முன்னாடி நிறுத்தினா தன்னோட குழந்தையா அந்த கண்ணுக்குட்டியை ஏத்துப்பா. அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. இது நல்ல விஷயம்தான் தாத்தா. அந்த தாய்க்கும் குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கும் தாய் கிடைக்கும், நமக்கும் இதுல புண்ணியம் கிடைக்கும். உண்மைதாங்க. பாவம் அந்த கண்ணுக்குட்டியும் பால் இல்லாம அழுதுகிட்டே தானே இருக்கும். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா 2 பேருக்குமே நல்லது இல்லையா? அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேன். சத்யா, நீயும் என் கூட வாடா. அந்த விவசாயி கிட்ட போய் பேசிட்டு கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வரலாம். ஆமா ரங்கையா, சீக்கிரம் வா. ரொம்ப தாமதமாக்க கூடாது. லக்ஷ்மி மயக்கம் போட்டுட்டா அப்புறம் கஷ்டமாயிடும். ரங்கையா சத்யா 2 பேருமே பக்கத்து ஊருக்கு போய் அங்க ஒரு விவசாயி கிட்ட பேசினாங்க. ஐயோ ரங்கையா, ஓ மாட்டுக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடுச்சா? பாவம் இந்த கண்ணுக்குட்டி கூட அம்மா இறந்ததுல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கு. குடிக்கிறதுக்கு பால் இல்லாம பாரு எப்படி மெலிஞ்சு ஒல்லியா மாறி இருக்கு. ஆமாங்க ஐயா, என் மாட்டோட நிலைமையும் இப்படி தான் இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா இவங்க 2 பேருக்கும் நல்லது தானே? ஆமாங்க ஐயா, இப்படி பண்ணா உங்க 2 பேருக்குமே புண்ணியம் கிடைக்கும். அந்த வாயில்லாத ஜீவன்கள் 2மே சந்தோஷமா இருக்கும். சரி ரங்கையா, கூட்டிக்கிட்டு போ. என் கண்ணுக்குட்டி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ரங்கையா கண்ணுக்குட்டியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். அப்போ ஊச்சனங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா அந்த கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்ததும் கண்ணுக்குட்டி பசுமாடு கிட்ட போச்சு. பசுமாடும் கண்ணுக்குட்டிய பார்த்துச்சு. கண்ணுக்குட்டி அம்பா அப்படின்னு கத்துச்சு. அம்மா லக்ஷ்மி, உனக்காக தான் நான் இன்னொரு கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த கண்ணுக்குட்டிக்கும் தாய் இல்லம்மா. இதை உன்னோட குழந்தையா நினைச்சுக்கோ. உன்னோட குழந்தை வந்துட்டதா நினைச்சுக்கோ. லக்ஷ்மி மெதுவா கண்ணுக்குட்டி பக்கத்துல வந்து அந்த கண்ணுக்குட்டிய மோந்து பார்த்துச்சு. தான் குழந்தையோட மனம் அதுகிட்ட இருக்கான்னு பார்க்கும்போது, லக்ஷ்மி, அந்த கண்ணுக்குட்டிய பக்கத்துல கூப்பிடு. அது பாவம், அதோட தாயை இழந்த அனாதையா நிக்குது. பால் குடிக்காம எப்படி மெலிஞ்சு போயிருக்கு பாரு. அத உன்னோட குழந்தையா நினைச்சுக்கோமா, உனக்கு புண்ணியமா போகும். பாவம், அந்த கண்ணுக்குட்டியோட கண்ணுல பயமும் கவலையும் தான் இருக்கு. நம்ம மாடு என்ன சொல்லுமோ அப்படின்னு எதிர்பார்க்குது போல. அட, எல்லாரும் பாருங்க, நம்ம லக்ஷ்மி அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல போயிடுச்சு. அப்படின்னா அது தான் குழந்தைய கண்ணுக்குட்டி ஏத்துக்குச்சுன்னு தான் அர்த்தம். கண்ணுக்குட்டி மெதுவா அந்த மாட்டோட காமல போய் பால் குடிக்க ஆரம்பிச்சது. அங்க 2 பேரோட சத்தமும் நின்னு போச்சு. தாய் பசுவோட கண்ணுல ஒரு அமைதி தெரிஞ்சுது. இந்த அருமையான காட்சியை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பாத்தியா ரங்கையா, அந்த வாயில்லாத ஜீவனுக்கு பெரிய மனசு. யாரு பெத்த குழந்தையா இருந்தாலும் தாய் இல்லைன்ன உடனே ஏத்துக்கிற மனசு வந்துடுச்சு பாரு. மனுஷங்களுக்கும் இப்படி ஒரு நல்ல மனசு இருந்தா நல்லா தான் இருக்கும். இனிமே நாம கண்ணுக்குட்டியை பத்தியும் லக்ஷ்மியை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் ரங்கையா. தாய் இல்லாத ஒரு அனாதை குழந்தைக்கு தாய் கிடைச்சிருக்கு. புள்ளைய இழந்து நிக்கிற ஒரு தாய்க்கு குழந்தை கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க போகுது? உண்மைதான், மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு கூட மனசு இருக்கும்ல. அந்த மனசு எவ்வளவு தூய்மையா இருக்குன்னு நான் இப்பதான் பார்க்கறேன். மனுஷங்களுக்கு மாடுங்களே பரவாயில்ல, அதுங்க மனசு சுத்தமா தான் இருக்கு. லக்ஷ்மி, இப்ப நான் சாப்பாடு கொடுத்த சாப்பிடுவேல. இந்த தவிட கலந்து கொண்டு வந்திருக்கேன் பாரு. நீ நல்லா சாப்பிட்டாதான் உன்னோட குழந்தைக்கு நீ நல்ல பால் கொடுக்க முடியும். சாப்பிடுமா. அன்னைக்கு சாயந்தர நேரம் சூர்யா ஊருக்கு நடுவுல இருந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தான். அன்னைக்கு எல்லாரும் ரங்கையா பண்ணதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா, இங்க வா. எல்லாருமே உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அனாதை கண்ணுக்குட்டிக்கு தாய் பாசத்தை கொடுத்துருக்கியே. இதுல நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அந்த தாய்க்கு அது தன்னோட குழந்தை இல்லைன்னு தெரியும். ஆனா ஒரு குழந்தை பசின்னு அழும்போது அதோட தாய் மனசு அதுக்கு பால் கொடுத்துச்சு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமாங்கய்யா, இன்னைக்கு என் கண்ணார அந்த காட்சியை பார்த்தேன். அந்த தாய் மாடு அந்த கண்ணுக்குட்டியை எவ்வளவு பாசமா அணைச்சிக்கிச்சு.
மனுஷங்களுக்குள்ள இந்த பாசம் இருக்காது. ஆமாங்க ஐயா, பசுமாடுங்களை நம்ம பால் கொடுக்குற மிஷினாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுங்களுக்கும் அன்பு, பாசம், ஏக்கம், துக்கம்னு எல்லாம் இருக்கு. அந்த துக்கத்தை இன்னைக்கு ரங்கையா தீர்த்து வச்சிட்டான். ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க ரங்கையா. உன்ன மாதிரி ஒருத்தன் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மனுஷங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அன்பும் பாசமா? வாயில்லாத ஜீவன்களுக்கும் கூட எல்லா அன்பும் பாசமும் இருக்குது. ஆமாங்க ஐயா, ரங்கையா பண்ணது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். ஆடு மாடுங்களுக்கு புல்லும் தண்ணியும் கொடுத்தா போதாது, அதுங்களுக்கும் பாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒன்று சொல்லவா? இந்த தாய்மாடு கண்ணுக்குட்டியோட பாசத்தை பார்க்கும்போது ஒன்று புரியுது. அன்புக்கு முன்னாடி எல்லாமே தோத்து போயிடும். ரங்கையாவும் ரங்கையாவோட மனைவி சீதாவும் அந்த மாட்டை சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆமா ரங்கம்மாத்த, சீதாவோட மனசு ரொம்ப நல்ல மனசு. அந்த கண்ணுக்குட்டி இறந்தப்போ அந்த தாய் பசு மாதிரி தான் அவளும் அழுதுகிட்டு இருந்தா. சில நாட்களுக்கு அப்புறமா பசுமாடும் சரி கண்ணுக்குட்டியும் சரி உடம்பளவுல குணமாயிட்டாங்க, மனசளவுலயும் குணமாயிட்டாங்க. ஏங்க பாத்தீங்களா, இந்த கண்ணுக்குட்டி வரும்போது இருந்ததை விட இப்ப நல்லா இருக்குல்ல? இவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல அணைச்சுக்கிட்டு படுத்துக்கிறாங்க. உண்மைதான் சீதா, வாயில்லாத ஜீவன்கள் கிட்ட இருக்கிற அன்பும் பாசமும் மனுஷங்க கிட்ட இருக்கிறதில்ல. இது என் கண்ணுக்குட்டி இல்லைன்னு அந்த தாயும் நினைக்கல, இது என்னோட அம்மா இல்லைன்னு இந்த கண்ணுக்குட்டியும் நினைக்கல. 2 பேருமே இப்போ ஒன்று மண்ணுமா இருக்காங்க. ஏரங்கய்யா, உன்னோட மாடு இப்போ அதிகமா பால் கறக்குது இல்லையா? ஆமாம்மா, மனசு நிம்மதியா இருந்தா எல்லா வேலையும் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்களே. இப்போ லக்ஷ்மி ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கா. அவ கண்ணு முன்னாடி அந்த கண்ணுக்குட்டி இருந்தா போதும், உலகத்தையே மறந்துடுவா. ரங்கையா, நேத்து அந்த பக்கத்து ஒரு விவசாயி வந்து கண்ணுக்குட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது இவ்வளோ சீக்கிரமா நல்லபடியா மாறும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னாரு. அவரும் நல்ல மனுஷன் சத்யா. கண்ணுக்குட்டியை கொடுங்கன்னு சொன்னதும் கொடுத்துட்டாரு பாரு. அவருக்கும் தாய் பாசத்தோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. லக்ஷ்மி, வாமா, கொஞ்சம் தவிடு சாப்பிடு, இந்த புல்லையும் சாப்பிடு, உன் கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடு. உங்க 2 பேரை பார்க்க நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது. ரங்கையா அவனுடைய குடும்பத்தோட பசுமாடுங்களோட சந்தோஷமா இருந்தான். சீதா, இந்த உலகத்துல நாம எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேரை சந்தோஷமா வச்சுக்கிட்டோன்றது தான் முக்கியம். இந்த வாயில்லாத ஜீவன்கள் அதை தான் சொல்லி தந்தது. ஆமாங்க, கஷ்டம்னு வரும்போது ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு துணையா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கறத இந்த 2 வாயில்லாத ஜீவன்கள் தான் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அப்பதான் சோமைய தாத்தா அங்க வந்தாரு. என்ன ரங்கையா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மாடும் கண்ணுக்குட்டியும் சந்தோஷமா இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே தாத்தா. அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த யோசனையை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? அதுக்கு காரணம் உன்னோட நல்ல மனசுடா. ஒரு தாயை ஏமாத்தக்கூடாது, தாயோட மனசை நோகடிக்க கூடாதுன்னு நினைச்சியே, அதனால தான் அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி இருக்கான். என்ன ரங்கையா, நாளைக்காவது வயலுக்கு போலாமா? நிலத்தை உழ நேரமாகுதுப்பா. வர ராமையா, இப்ப என் மனசும் நிம்மதியா தான் இருக்கு, என்னால இப்ப நல்லா உழைக்க முடியும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, வாயில்லாத ஜீவன்களுக்கும் உயிர் இருக்கிற மாதிரி அதுங்களுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி மனசும் இருக்கு. அந்த மனசு வலிக்கும் போது அந்த வலியை குணமாக்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை செய்யணும். வாயில்லாத ஜீவன்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கும்.